ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2 விதமான வெயிட் லாஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கஞ்சி ரெசிபி, இன்னொன்று வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு. நான் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலமாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் தினமும் சாப்பிட்ற ரெசிபீஸை உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு ஈஸியாக உங்களாலையும் செஞ்சு சாப்பிட முடியும்னு. ஃபஸ்ட்டு ரெசிபி கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நைட்டே ஒரு பவுலில் நான் 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக அரிசி ஊறி வரணும். கருப்பு கவுனி அரிசியில் நிறையா புரத சத்து, நார் சத்து, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. உடல் எடையை குறைக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளவு ஹெல்தியானது. அடுத்த நாள் காலையில் பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசியை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2லேருந்து 3 முறை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ தான் கஞ்சி செய்யறதுக்கு அரிசி நல்லா வெந்து வரும். சில பேர்த்துக்கு தினமும் ஒரே விதமான உணவு சாப்பிட்டோம்னா வெயிட் கம்மியாகாது. அதனால தினமும் ஒவ்வொரு உணவாக சாப்பிடுங்க. அரிசி வேகிறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஆரம்பத்தில் அரிசி ஊற வச்ச தண்ணியை அளந்தெடுத்து ஊற்றிட்டு மீதிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த அரிசியுமே தண்ணியில் போட்டுடலாம். அரிசியை ஃப்ளேமை ஆனில் வச்சு நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துடணும். அப்போ தான் அரிசி நல்லா முழுமையாக வெந்து வரும். அரிசி பாருங்கள், நல்லா முழுமையாக வெந்து வந்திருக்கு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டம்ளர் மோர் நான் ஊற்றிக்கிறேன். வெயிட் லாஸ்க்கு குடிக்கிறதுனால நான் மோர் சேர்த்திருக்கேன். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸுக்காக இந்த கஞ்சி குடிக்கலை அப்படின்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம், பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோரோட சேர்த்தி கஞ்சியை நல்லா கலந்துட்டுக்கணும். எந்த உணவாக இருந்தாலுமே நல்லா இது போல் டார்க் கலரில் இருக்குது அப்படின்னாவே அது அதிகம் அயன் கொண்டதாக இருக்கும். இப்போ பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தினமும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வெயிட் லாஸ் ரெசிபி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டிய சூப்பரான ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் தான். எல்லாரும் சொல்லியே கேள்விப்பட்டிருப்போம், உடம்பு இளைக்கணுமா வெள்ளை பூசணி ஜூஸ் குடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெள்ளை பூசணிக்காயில் ஒரு மாதிரியான வாசனை வரும். அதனாலேயே நம்மளால் அந்த ஜூஸை குடிக்க முடியாது. அது போல் வாசனை வராமல் ரொம்ப சூப்பராக எப்படி செஞ்சு குடிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 200 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணி எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு விதையோடவே சேர்த்தி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்திக்கலாம். இது கூடவே சின்னதாக தட்டின ஒரு துண்டு இஞ்சி, 4லேருந்து 5 குருமிளகு, தேவையான அளவுக்கு கல்லுப்புக்கு பதிலாக இந்து உப்பு கூட சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த ஜூஸை வடித்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா துப்பி துப்பியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதையுமே போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது வயிறு நல்லா சுத்தமாகும். இந்த ஜூஸ்லேயே பாதி எலுமிச்சை பழம் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்துட்டுற வேண்டியதான். வெள்ளை பூசணிக்காவோட புதினா, எலுமிச்சை பழம்லாம் சேர்த்தி இருக்கிறதுனால வெள்ளை பூசணியோட வாசனை வராது. டெய்லி இந்த ஜூஸை குடிச்சு கடகடன்னு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிடலாம்.